என் அன்பு செல்வங்களே, நான் சல்யூட் பண்ணிவிட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு வாதம், சும்மா வாதாடினுக்காரன், சும்மா வாதாடினுக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எத்தனை விதமான வாதங்கள் இருக்குது என்றால், எனக்கு தெரிஞ்சது 2-3 வாதங்கள். வீண் வாதம், வரட்டு வாதம், விதண்டா வாதம், இந்த மாதிரி எதனா வாதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாதத்தை பற்றி பேசலான்னு பார்க்குறேன். சத்தியம் அது வீண் வாதமாக கூட இருக்கலாம், இல்லை வரட்டு வாதமாக கூட இருக்கலாம், முரட்டு வாதமாக கூட இருக்கலாம். சொல்லுங்கள் தாத்தா, ஏதாவது ஜோக் பண்ணுங்க. ஜோக் அடிங்கனாக்கா அது தப்பு இல்லை. ஜோக் அடிங்கனாக்கா ஒரு ஜோக் அடிங்கனாக்கா உங்களுக்கு தான் தெரியுமே. ஒரு தமாஷா ஏதாவது பேசுங்கன்ற மாதிரி பாருங்கள். ஒரு பாட்டு கேட்டேன். என்ன பாட்டு அது? அன்னையும் தந்தையும் தானே. யார்? அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம். பாரினிலே கண்கண்ட தெய்வம் யாருனாக்கா அப்பா அம்மா. சும்மா ஒரு வாதத்துக்காக பேசலாம். உங்கள்கிட்ட வெறும் வாயை பேசுகிறதோ கொஞ்சம் அவள் பட்டு போடுற சாப்பிட்ற மாதிரி ஒரு இது. அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவாங்க. கண்கண்ட தெய்வம்னாக்கா ஐ விட்னஸ். ஒருத்தர் ஏதோ ஒரு ஏதோ கெஸ் பண்ணிக்கின்னு சொல்கிறத விட ஐ விட்னஸ், பார்த்து ஐ விட்னஸ்னாக்கா கண்கண்ட விட்னஸ் அப்படின்னும்போது நமக்கு உண்மை கடவுள் யாருனாக்கா அப்பா அம்மா தான் நமக்கு உண்மையான கடவுள் ப்ராக்டிக்கலாக. அப்போ தியரிட்டிக்கலாக கூட இருக்குதா தாத்தா? இருக்குது. ப்ராக்டிக்கல், தியரிட்டிக்கல், இந்த மாதிரி. அதில் நம்ம கடவுள்ன்றது ஒரு கண்மூடித்தனமாக நம்பின்னு இருக்கிறது தான் கடவுள், கண்காணா தெய்வம். ஆனால் அதுதான் உண்மை தெய்வம். சும்மா ஒரு வாதத்துக்காக பேசுகிறேன். ஏன்னா நம்ம அந்த கடவுளை பார்த்ததில்லை தாத்தா. நீங்கள் நான் கடவுளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே தாத்தா. சும்மா ஒரு பேச்சுக்கு இல்லைண்ணா விடுங்க, நான் பேசுறதில்ல தாத்தா. பேசுங்க தாத்தா. இந்த மாதிரி அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம் என்ன பாருங்க. கண்கண்ட தெய்வம்னாக்கா ஐ விட்னஸ், ப்ராக்டிக்கலாக அம்மா அப்பா தான் நமக்கு கண்கண்ட தெய்வம்னு. அவர் பெரியவர், நம்ம அப்பா கண்காணாத தெய்வம். ஆனால் எனக்கு நானும் அவரை பார்த்துட்டேன். ஸோ பேச்சுக்காக நம்ம எல்லோரும் கண்மூடித்தனமாக கடவுளை நம்பினுக்கிறோம். ஆனால் கண்கண்ட தெய்வம், நம்மளை பெற்றெடுத்த தெய்வம் என்று உள்ளோம் என்றும் தெய்வம் பெற்றெடுத்தவங்க தான் நமக்கு தெய்வம். பெற்றெடுக்காத சும்மா ஒரு கெஸ்ஸிங்களை அவர் தான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுதான் உண்மை கடவுள். சரி, போதும் செல்வங்களே. அப்புறம் கடவுளுக்கு கோபம் வந்துட போகுது.
அவருக்கு என்ன கோவம் வருது? அப்பா அம்மாவை பற்றி பிள்ளைங்க விமர்சனம் இருக்கிறாங்க இல்லையா, எதாவது சொல்கிறேன் அந்த மாதிரி கணக்கெல்லாம் அவர் கோச்சிக்க மாட்டார். அவர் கோச்சிக்கினா கூட பரவாயில்ல விடுங்க, கொஞ்ச நேரம் இது சோடா கேஸ் மாதிரி அந்த சோடா கேஸை ஒட்டோட ட்ரெஸ்ன்னு வந்துட்டு அப்புறம் சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி அவருக்கு கோவம் வந்தால் கூட அப்புறம் சேட் பண்ணிக்குவார். சும்மா ஒரு பேச்சுக்காக நம்ம பேசினுக்கிறோம். உண்மை கடவுள் யார் என்றால் அப்பா அம்மா தான் உண்மை கடவுள். அவர் காணாத கடவுள், ஆனால் நான் கண்ட கடவுள். அதை மட்டும் நான் விட மாட்டேன். காலையில் வந்தார் வீட்டில் வந்து என்னை சிக்கா இருக்கும்போது என்னை வந்து சாப்பாடு கொடுத்தாரு. என்ன சாப்பாடு கொடுத்தாருனாக்கா, என்னால் சாப்பிட முடியல, எழுந்து உக்காந்து சாப்பிட முடியல, என்னால் எழ முடியல. வீட்டில் யாரும் இல்லை, என் மனைவியை தவிர பாட்டியை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஆள் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து என்னை ரொம்ப அழகாக இருந்தார். அவர் இப்படி இருந்தாருன்னு சொல்கிறதுக்கே இல்லை, அந்த அளவில் அவர் ரொம்ப அழகாக வலிமையாக இருந்தார். என்னை அழகாக தூக்கி உக்கார வச்சார். உக்கார வச்சுட்டு அங்கே இருந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்தாரு. என்னை சாப்பிட வச்சார். இவர் யார்? அவர் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து வீடெல்லாம் கதவுலாம் சாத்திட்டுக்குது. இவர் யார்? இவர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தூக்கி உட்கார வச்சா சாப்பாடு கொடுக்காரு. ஒரு கடவுளாக இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி இதெல்லாம் சான்ஸு, அது வீடு வர எல்லாம் சாத்திட்டுக்குது, இவர் எங்கேயும் ஓட முடியாது, சரிதான்ட்டு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். நான் கெச்சு அவரை பிடிச்சாக்கா அவர் பிடிக்க முடியல. இப்போ அவர் தண்ணியை மாதிரி ஒரு மாதிரி ஆவி மாதிரி அவர் பிடிச்சாக்கா கையை அவர் உடம்புல போது வருது. ஆனால் மனுஷன் இருக்கிறாரு. இவர் கடவுள் தானான்னு சொல்லிட்டு தெளிவாக என்னது பண்ணிக்கின்னு இப்போ கையில் பிடிச்சா கைக்கு வரல, அப்படியே ஆவியாக இருந்தார். அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நான் யோசனைக்குள்ளே ஆளை காணோம். என்னை பார்த்து பயந்து ஓடி இல்லை. அவர் எனக்கு பண்ணுறது அனாத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மறைஞ்சிட்டார். அந்த மாதிரி நான் கடவுளை பார்த்துக்கிறேன். அந்த கதை வேறு. சும்மா இந்த மாதிரி வெறும் பேச்சுக்காக உண்மை கடவுள் யார் என்றால் அம்மா அப்பா தான் நமக்கு கண்கண்ட தெய்வம், ஐ விட்னஸ். சரியா தாத்தா, நீங்கள் சொல்கிறது கூட கரெக்ட் தான். அம்மா அப்பா தான் நம்மளை பெற்றெடுத்தோம், ஐ விட்னஸ். அவர் கடவுள்னு நம்ம அவரை நம்பினுக்கிறோம். அவர் தான் நம்மளை காப்பாற்ற வர்றாருன்ட்டு ஒரு நம்பிக்கை. கடவுளுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. போதும் தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, நான் பேசுவது உங்களுக்கு விருப்பமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, thanks for your subscription. Okay, subscribe.